என்ன மகாக்கா, எல்லாரும் சேர்ந்து கடைக்கு போனீங்க, இப்ப நீங்க மட்டும் தனியா வந்திருக்கீங்க? போகணும், இனிமேதான் போகணும். ரொம்ப கோவமா இருக்கீங்க போல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சரி, உதிரிப்பு கொடுத்தாங்க, வாங்கி வச்சிருக்கேன், கொண்டு வந்து தரட்டுமா? நானே வரேன். சரி வாங்க. ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? உள்ள வாங்க. உள்ள வா. என்னக்கா, பூ கட்ட போறீங்களா? வேற எதை கட்ட முடியும்? இதான் கட்ட முடியும். நான் வேணா கட்டவா? நான் பூவை சொன்னேன். மகா, சரிக்கா, நான் அப்புறம் வரேன். என்ன மகா, நீ பாட்டு கிளம்பி வந்துட்ட, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம்ல. பேசாதீங்க. உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? சொல்லுங்க. பேசாதீங்கன்னு சொல்ற, சொல்லுங்கன்னு சொல்ற, நான் என்ன செய்யட்டும் நீயே சொல்லு. என்ன ஜோக்கா? நம்ம எதுக்காக கடைக்கு போனோம்? போன வேலையை விட்டுட்டு வேற எங்கேயும் கிளம்பி போனது நீங்க. சொல்லுங்க, எங்க போனீங்க? எவ்வளவு பார்க்க போனீங்க? என்ன மகா, நான் உங்ககிட்ட இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு அப்புறமும் நீ இப்படி எங்கிட்டலாம் கேள்வி கேட்டேனாக்க, அப்ப நீ என்ன நம்பல? நம்பினேன். நீங்க மாறிட்டீங்கன்னு நான் நம்பினேன். ஆனா நீங்க மாறலன்னு இன்னைக்கு ப்ரூவ் பண்ணிட்டீங்கல்ல. நம்ம கல்யாணத்துக்கு புடவை எடுக்க கடைக்கு போனா உங்களுக்கு ஏதோ போன் வந்தோட நீங்க பாட்டு கிளம்பி போயிட்டீங்க. என் மனசு என்ன பாடுபடும் நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? நீங்க புடவை செலக்ட் பண்ணி தருவீங்க, அது நான் கல்யாணத்துக்கு கட்டிக்கலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன். அத பத்தி நீங்க கவலையே படலையே. கோச்சுக்காத மகா, அதான் இப்ப வந்துட்டேன்ல, வா கடைக்கு போவோம். அது சரி, நீங்க என்னைக்குதான் என்ன பத்தியும் என் ஆசைகளை பத்தியும் கவலைப்பட்டிருக்கீங்க? யாருக்காவது பிரச்சனைன்னு ஓட வேண்டியது, நான் உங்களை நம்பி அம்போன்னு நிக்க வேண்டியது. இப்படி அவநம்பிக்கையா பார்த்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு எல்லாமே தப்பா தான் தெரியுமாகா. சரி சொல்லுங்க, யார பார்க்க போனீங்க? கல்யாணத்துக்கு புடவை எடுக்கிறத விட அப்படிதான் முக்கியமான வேலை. சில விஷயங்கள் சொல்ல முடியுமாகா, சில விஷயங்கள் சொல்லக்கூடாது. அது மாதிரிதான் இது. இதை விட்டு வா, இப்ப கடைக்கு போவோம். மகா, மகா, நான் தான் கூப்பிடல, வா இப்ப கடைக்கு போவோம்னு சொல்றேன்ல. வா மகா. நான் வரல. நல்ல நேரத்துக்குள்ள புடவை எடுக்கணும்னு சொல்லிட்டு தானே கடைக்கு போனோம். இப்ப எம்மகண்டமே வந்துருச்சு. நம்ம லைஃப்ல இது ஒரு முக்கியமான நாள். நீங்க செலக்ட் பண்ணி கொடுக்கிற புடவைய நான் வாழ்நாள் முழுக்க கட்டிக்கிட்டு தினந்தோறும் சந்தோஷப்படணும்னு நினைச்சேன். ஆனா நீங்க என்ன அழ வச்சுட்டீங்க. அழுகாத மகா, இப்பதான் கடைக்கு போவோம்னு சொல்றேன்ல. கடையில நீங்க வர லேட்டாக எல்லாரும் என்ன திட்டினாங்க. கோபி வரட்டி என்ன நீயே புடவை எடுத்துக்கன்னு சொன்னாங்க. ஆனா நீங்க வராம எனக்கு புடவை செலக்ட் பண்ண இஷ்டமே இல்ல. நீங்க வந்துதான் புடவை செலக்ட் பண்ணணும்னு நான் ரொம்ப பிடிவாதமா இருந்தேன். என் ஃபீலிங்ஸ் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நீங்க பாட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. திரும்பி வரவே இல்ல. அதான் இப்ப வந்துட்டேன்ல. இங்க பார், நேர கடைக்கு போவோம், சேலையெல்லாம் செலக்ட் பண்ணுவோம். எமகண்ட நேரம் முடிஞ்ச உடனே பணத்தை கொடுத்து சேலை வாங்கிட்டு வருவோம். இதுதான் வர்றதுக்கு நேரமா? சரி, இப்பவாது சொல்லுங்க, யார பார்க்க போனீங்க? மகா, அது பெரிய பிரச்சனை மகா. அது என்னதான் பிரச்சனை? சொல்லி தொலைங்க. சொல்றேன், சொல்லிருக்க மாட்டேன் நானு. என்னை வேணாலும் மன்னிச்சுக்க, நீ விட்டுருமா. நான் எதுக்கு உங்களை மன்னிக்கணும்? தப்பு பண்றவங்கள தான் மன்னிக்கணும். தப்பு பண்ணது நான் தானே. உங்களை நம்பின பாருங்க, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. எனக்கு Dress வேணாம், ஒண்ணு வேணாம். ஏய் மகா, மகா, இங்க பாரு மகா, நம்ம கடை. என்னப்பா எல்லாரும் கிளம்பி வந்துட்டீங்க? வேற என்ன பண்றது? கல்யாண புடவை எடுக்க பொண்ணும் பிள்ளையும் இருக்கணும், நமக்குள்ள ஒரு வழக்கம் இருக்குல்ல. நீங்க 2 பேரும் அங்க இல்லாம இங்க இருக்கீங்க. நாங்க என்ன பண்றது? அதான் வந்துட்டோம். கேவலமா போச்சுப்பா. ஜவுளி கடைக்கு துணி எடுக்க போய் குடும்பத்தோட வந்து கூச்சல் போட்டு அசிங்கம் பண்ணிக்கிறாங்கன்னு கடைக்காரன் வேடிக்கை பார்க்கறான். நாங்களும் எவ்வளவு நேரம் தான் ஒருத்தர் முடிஞ்சு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கிறது. அதான் இங்க பொறுப்பிட்டு வந்துட்டோம்.
எங்களை அங்க உட்கார வச்சுட்டு நீ எங்க கிளம்பி போன? அந்த மேனமணிக்கியோட மேட்ரிக் ஷோக்கு போயிட்டு வரியோ? ஏன் மச்சான், யூ டோன்ட் ஹேவ் வாட்ச், யூ டோன்ட் ஹேவ் மொபைல், ஒரு காமன் சென்ஸ் வேண்டாம்? எல்லாரும் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கமே, நீங்க சைக்கிள் எடுத்து சிங்கிளா வேற யூ கோ. என்னப்பா நீ புடவை எடுத்ததுக்கு அப்புறம் எங்க வேணா போயிருக்கலாம் இல்லையா? முகூர்த்த புடவை எடுக்கிறதுங்கிறது கல்யாண வேலையில முதல்ல வர விசேஷம். அதுக்கே நீ இல்லைன்னா தப்பு கோபி. தப்புதான்ப்பா. இதை நான் நியாயப்படுத்த வரவே இல்லை. என்னை மன்னிச்சுக்குங்க. என்னோட சந்தர்ப்பமும் சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சு போச்சு. அப்படி என்னப்பா உனக்கு சூழ்நிலை? என்ன பூமி ரெண்டா பிளந்து போச்சா? ஓபன் ஆயிடுச்சா? இல்ல யாருக்காவது நெஞ்சு வலி வந்து சாக கிடந்தமா? இல்ல உனக்கு வேண்டியவங்க எல்லாரும் குத்துக்கல்ல மாதிரி உன் கூட தானே இருந்தோம். அப்படி இருந்தும் நீ பதறி போய் வேக வேகமா ஓடி இருக்கன்னா யாருக்கு என்ன பிரச்சனை? வேற எவளுக்கும் எவ புருஷனுக்கும் பிரச்சனை? ஐயோ, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்லத்த. இல்ல நீ சொல்லு, எவளுக்காவது உடம்பு சரியில்லையா? இல்ல புருஷங்காரன் கொடுமைப்படுத்துறான் வந்து காப்பாத்தன்னு எவ்வளவு போன் பண்ணி வர சொன்னாளா? என்ன காரணத்துக்காக எங்க யாரையுமே மதிக்காம நீ பாட்டுக்க எனக்கு என்ன வந்துச்சுன்னு கிளம்பி போன? ஐயோ, அது வேற பிரச்சனை, விடுங்களே. நானும் அதைத்தானே கேக்குறேன். நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துட்டே தான் இருக்கேன். என் மக வலிய வந்தா ரொம்ப தான் ஆட்டம் போடுற நீ. பல முறை நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன் அவளை அலட்சியப்படுத்தாதன்னு. நீ தொடர்ந்து அதைத்தான் பண்ணிட்டு இருக்க. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அவளுக்கு என்ன உன்னை விட்டா வேற ஆளே இல்ல நினைச்சியா? சொடக்கு போடுற நேரத்துல ஒண்ணு என்ன 100 மாப்பிள்ள வருவாங்க தெரியுமா? ஏற்கனவே கனடா மாப்பிள்ள வந்தான். தங்கப்பதக்க சிவாஜி கணேசன் மாதிரி கம்பீரமா இருந்தான். அவனை இவள்கிட்ட கல்யாணம் பண்ணி கட்டின்னு எத்தனையோ முறை சொன்னேன். இந்த டெய்லர் கோபி தான் வேணும் பிடிவாதம் பண்ணான். ஏப்பா, கடா மாப்பிள்ள தங்க பதக்கம்னா அவர் போலீஸ் வேலை பாக்குறாரா? நீ வேற சுமாரா குறுக்க பேசிட்டு. ஏன் கோபி, என் மகளுக்கு என்ன குறைச்சல்? அவ விருப்பப்பட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நாங்க எல்லாரும் பணிவா இருக்கோம். ஆனா உனக்கு எங்க எல்லாரையும் பார்த்தா இலக்காரமா இருக்குல்ல? உன் நிலைமை என்ன, உன் வசதி என்ன? முதல்ல நீ அதை யோசிச்சு பாத்தியா? போனா போகுதுன்னு உனக்கு பொண்ணு கொடுக்க என் புருஷன் சமைச்சாரு. அதுக்கப்புறமா நீ அவர்கிட்ட மரியாதையா நடந்துக்கணும்ல. அதை விட்டுட்டு ரொம்ப தான் ஆடுற. இந்தாமா, என்ன நிலமா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? என்ன வசதியை பத்தி எல்லாம் பேசுற? இந்த வீட்டோட வசதி, இந்த வீட்டோட நிலைமை எல்லாம் இந்த வீட்டுல பிறந்து வளர்ந்தவ தானே, உனக்கு எல்லாமே தெரியும்ல. என்னமோ சீமையில இருந்து வந்தவ மாதிரி பேசிட்டு இருக்க. நான் ஒண்ணு சீமையில இருந்து வந்தவ மாதிரி பேசல. உங்க புள்ளதான் என்ன பேச வைக்கிறான். ஏன் நீங்க என்ன சீமையில இருந்தா வந்தீங்க? இங்க தானே இருக்கீங்க. நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க. உங்க மக மன்றத்துல என்ன நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜவுளி கடையில இவன் ஒருத்தனுக்காக நம்ம அத்தனை பேரும் நாயா காத்து கிடந்தோம்ல. நீங்க அவனை தட்டி கேட்கறத விட்டுட்டு என்ன திட்டுறீங்க? அவனை தட்டி கேட்கறது இருக்கட்டும், நீங்க தான் அவனை கரிச்சு கொட்டுறீங்களே. உங்க எல்லாத்துக்கும் நல்லதானே பண்ணிட்டு இருக்கான். இப்ப என்ன பண்ணிட்டாம? இந்த பாருமா, அவன் பண்ணது உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம். ஆனா நாங்க அந்த ஈபி பொண்ணோட பஸ்ல வந்தத கண்ணால பார்த்தோம்ல. நேர்ல பார்த்துட்டு பதறி போய் இவங்கிட்ட கேட்டப்ப கூட இவன் உண்மை சொல்லல தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் யோசி பாருங்க. இவன் எப்ப பார்த்தாலும் அந்த ஈபி காரி கூட தான் பேசி பழகிட்டு இருக்கான். இப்படி இருக்கிறவனை நம்பி நான் எப்படி என் பொண்ணை கொடுக்க முடியும்? அம்மா, நாளைக்கு கல்யாணம் ஆகி பஸ் இல்ல காத்துக்கிட்டு இருப்பா. அவனுக்கும் போன் வரும். பரோபகாரி இல்ல அவரு, உடனே உதவி பண்றேன்னு சொல்லிட்டு கோயம்புத்தூருக்கு தேனிக்கா போயிடுவாரு. அப்புறம் கண்ணக செய்யிட்டு காலகத்துக்கு போன் பண்ணுவா. அங்க இருந்து கார் எடுத்துட்டு வந்து கண்ணீரை துடைக்க முடியுமா? எங்களுக்கு வேற பொழப்பே கிடையாதா? அப்போ இவர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு லேட்டா தான் வருவாரா? சுமாரா என்னங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? பதில் சொல்லுங்க. சொல்லுங்க. என்னங்க பதில் சொல்லணும் இப்ப? எல்லாருமே பேசி தானே கோபி மகாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒத்துக்கிட்டான். இன்னும் என்ன பதில் சொல்லணும் உங்களுக்கு? என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க என்னையா பேசுறீங்க? என் பொண்ணுக்கு இந்த பயல விட்டா வேற மாப்பிள்ளைய கிடைக்காதுன்னு வந்தனா இல்ல இலவசமா வந்தானா? இந்த பாருங்க, கோபி மகாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டது பெரிய விஷயம் கிடையாது. எங்களுக்கு கோபி மேல நம்பிக்கை வரணும். இந்த பாருங்க பெரியசுடன், உங்களுக்கு நம்பிக்கை வரலன்னா அவனுக்கு ஒண்ணும் நஷ்டம் இல்ல. என் புள்ள அவனை நான் நம்புறேன். நாளைக்கு பொண்ணு கொடுக்கறவங்க நீங்களும் நம்பணும், சந்தேகப்படக்கூடாது. என்ன பேசுறீங்க? ஏன் இப்படி பேசுறீங்க? நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்க மகன் பெரிய கடவுளா கேள்வி கேட்காம நம்புறதுக்கு? அதானே, நாங்களாம் கடவுளே கேள்வி கேட்கறவங்க. இவரை கேட்க மாட்டோமா? அவரும் பதில் சொல்ல மாட்டாரு, இவரும் பதில் சொல்ல மாட்டாரு. ஓ, அப்படின்னா நீங்க பெரிய கடவுளோ? நான் கேக்குறேன், இப்ப நான் அவங்ககிட்ட என்ன கேட்கணும்னு எதிர்பார்க்கறீங்க? என்னங்க என்ன கேட்கணும்னு கேக்குறீங்க? ராமாயண கதையை கேட்கற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. இத பாருங்க, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். நாம ஜவுளி கடையில இருக்கும்போது கோபிக்கு யார் போன் பண்ணா? இவன் ஏன் அங்க போனா? யார பார்த்தாலும் இப்பவே சொல்லுங்க. சந்தேகமே இல்ல, அவர் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு தெரியும். அவரு அந்த மலரை பக்கம் தான் போயிருக்காரு. வேணா நீங்களே கேளுங்க. போங்க கோபி. ஏன்பா, நீ அந்த பொண்ணு மலரை பார்க்க போனியா? இல்லப்பா. இல்லையே. இல்ல. கேட்டீங்கல்ல? இல்லையா? இல்லன்னு சொன்னா விட்டுருவீங்களா? இவன் போய் சொல்லி மழுப்புறானே, இவன் அவளை தானே பார்க்க போயிருக்கான். அத்தை, தேவையில்லாம என்னையும் மலர் மரத்தையும் சேர்த்து வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க. இது எனக்கு மட்டும் பாதிப்பு இல்ல, அவங்களும் ஒரு பொண்ணு. அவங்க வாழ்க்கை எந்த விதத்திலும் பாதிச்சிட கூடாது. ஓ, அப்ப ஏன் பொண்ணோட வாழ்க்கை பாதிச்சா பரவாயில்ல அப்படிதானே? மகாவோட வாழ்க்கை ஏன் பாதிக்கப்பட போகுது? நான் தான் மகா கழுத்தை தாலி கட்ட போறேன்.
இதே வார்த்தை நீ பலமுறை சொல்லிட்ட. நாங்களும் சமாதானம் ஆயிட்டோம். ஆனா இப்ப சமாதானம் ஆக முடியாதுப்பா. எங்களுக்கு உண்மை தெரிஞ்சாகணும். இந்த பாரு, நாம குடும்பத்தோட சேர்ந்துதான் கல்யாணத்தை பேசி முடிச்சு நிச்சயம் பண்ணி பத்திரிகை அடிச்சு கொடுத்துட்டோம். இப்ப உண்மையை சொல்லு. யார் உனக்கு போன் பண்ணா? நீ எதுக்கு அங்க போன? யார பார்த்த? என்ன நடந்தது? இது எல்லாத்தையும் ஒண்ணு விடாம தெளிவா சொல்லணும். அப்படி நீ சொல்லல, கல்யாணத்துக்கு அடிச்சு வச்சிருக்க பத்திரிக்கை எங்கேயோ போட்டு கொளுத்திட்டு என் பொண்ணை காலத்தை கூட்டு போயிடுவேன். அவ தலையெழுத்த கல்யாணம் ஆன ஆகட்டும், ஆகிட்டு போட்டியா? ஆமாங்க, நீங்க சொல்றதா சரி. நம்ம சந்தேகப்பட்டு நம்ம பொண்ணை இங்க குடுக்கறத விட அவ காலமுறை நம்மளோட இருந்து போறா. கல்யாணம் வேணா, ஒரு மண்ணு வேணா. வாடி வா. என்ன புஷ்பா, என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? என்ன மன்னிச்சிருங்கண்ணே, நான் இப்ப இப்படித்தான் பேச முடியும். முதல்ல நீங்க உங்க பையனை வாயை திறந்து உண்மையை பேச சொல்லுங்க. கோபி, என்னப்பா விஷயம் அளவுக்கு மீறி போகுதுப்பா. என்னப்பா உண்மை? உடச்சி சொல்லப்பா, என்ன பிரச்சனை? சொல்லு கோபி. சொல்லுப்பா. இந்த பாரு, கல்யாணம் இதனால நின்னு போற அளவுக்கு ஆயிப்போச்சு. இந்த பாரு, எதை பத்தியும் கவலைப்படாத, நான் இருக்கேன். புரியுதா? நீ யாரோ ஒருத்தருக்கு நல்லது செய்யணுங்கிறதுக்காக உண்மையை மறைச்சு பலிக்கடை ஆக வேண்டாம். தயவு செஞ்சு சொல்லு, என்ன நடந்ததுன்னு. ஆமா கோபி, அண்ணன் சொல்றது கரெக்ட்பா. இது பாருப்பா, யாருக்காகவும் நீ ஏப்பா ஒரு கெட்ட பேர் வாங்கணும்? என்னன்னு சொல்லு கோபி, என்ன உண்மை கோபி? ஒரு ஃப்ரெண்டு அவனுக்கு குடுக்கல் வாங்கல ஏதோ பிரச்சனை போல, அவனை கூப்பிட்டு வச்சு கொன்னுடுவோம் மிரட்டி இருக்காங்க. அதுக்காக எனக்கு ஃபோன் பண்ணி கொஞ்சம் பஞ்சாயத்துக்கு வந்து காப்பாத்துக்குன்னு சொன்னாப்ல. அதான் அந்த பஞ்சாயத்து தான் போயிட்டு வந்து அது கொஞ்சம் அப்படியே. அவர் சொல்றது பொய்ன்னு அவர் கண்ணை பார்த்தாலே தெரியுது. நீங்க உங்க ஃப்ரெண்ட் தான் பார்க்க போனீங்கன்னு ஏன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். சரி, பெரிய மாமா மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க. சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. ப்ராமிஸ் பண்ணுங்க. என்ன கோபி, இத்தனை பேர் நின்னு கேட்கறோம்ல, என்னன்னு சொல்லுப்பா கோபி. சொல்லுடா, என்னடா உண்மை சொல்லுடா. இது பாரு, ராஸ்கல், நான் அரைஞ்ச உண்மை வர வைப்பேன். அண்ணன் மேல சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணா சொல்ல மாட்டேங்கிறான். எதுக்காக தம்பி அடிக்கிறீங்க? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. உங்க பையன் என்ன ஆளை வச்சு கோபியை கொலை பண்ண பார்த்தா உனக்கு என்ன சொல்றீங்க? ஆமாங்க, இவங்க பையன் பண்ண தப்ப சொல்ல முடியாம நிக்கிறப்பல இந்த தம்பி. என்னங்க இது? எனக்கு ரொம்ப பதற்றமா இருக்கு. தயவு செஞ்சு என்ன நடந்ததோ சொல்லுங்க ஐயா. ஆமாங்க, சுந்தர என்ற ரவுடி கிட்ட கோபியை கொலை பண்ண சொல்லிருக்கான் உங்க பையன். அது மட்டும் இல்லங்க, நீங்க எல்லாரும் ஜவுளி கடையில இருக்கும்போது கோபிக்கு போன் பண்ணி நான் ஆபத்துல இருக்கேன், உடனே கிளம்பி வான்னு இருக்கான். கோபியும் கிளம்பி போயிருக்காப்புல. அங்க இருக்கிற ரவுடி பசங்க ரவுண்ட் பண்ணிட்டானுங்க. நல்ல வேலையா நான் அந்த பக்கமா வந்தேன். என்ன பார்த்த உடனே அந்த ரவுடி பசங்க ஒதுக்கிட்டானுங்க. இல்லன்னா கோபியை உசுரோட பாத்துக்க முடியாது. இது தெரியாம ஆள் ஆளுக்கு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமா, தெரியாம தான் கேட்கறேன். உங்க குடும்பத்துல யார் நல்லவன் யார் கெட்டவன் எனக்கு தான் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது. எக்ஸ்கியூஸ் மீ சார். நான் எத்தனை தடவை சொன்னேன், படிச்சு சொன்னல, அந்த பாண்டி போய் உங்களை கொலை பண்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என் பேச்ச கேட்டீங்களா? என்னடா சொல்ற? ஆமா, டெய்லி வந்து அழுகாத குறையா சொன்னேன். என் தங்கச்சின்னு சொல்லி நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து சொன்னோம். இவர் காதுலயே வாங்க மாட்டேட்டாரு. நல்ல வேலை இந்த ஐயா அந்த பக்கத்து போனதுனால இவரை இப்ப லைவா பார்க்க முடிஞ்சுச்சு. இல்லைன்னா போட்டோல தான் மாட்டிக்கணும். ரொம்ப நன்றிங்கய்யா. பாத்தீங்களா பாத்தீங்களா, பத்திரிகையில ஒரு பேரை ஏன் போடலன்னு கேட்டீங்களே. இப்ப தெரியுதா நான் எதுக்கு சொன்னேன்னு. இவரு மகன் என் பொண்ணை கெடுக்க பார்த்தான், என் மருமையனை கொலைசைய பார்த்திருக்கான். உன் மகனை வளர்க்க தெரியும் வளர்த்துட்டு போத வரைக்கும் இப்ப இவனை வேலை போட்டு அடிக்கிற. என்ன நியாயம்? ஒவ்வொரு முறையும் உங்க பையன் பண்ற வேலையால தானே நாங்க அவஸ்தைப்படுறோம். என்ன பையனை வளர்த்து வச்சிருக்கீங்க? சும்மா இருமா. என்ன நீங்க ஆளுக்கள் மயில தப்பு கண்டுபிடிக்கிறீங்க? ஏன் அவன் இங்க இருக்காங்கிறதுனாலயா? தப்பு பண்ணமா பாண்டி. ஐயா, உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. நீங்க மட்டும் சரியான நேரத்துக்கு போகல, என் பிள்ளைய நான் உசுரோட பாத்துருக்க முடியாதுயா. வாங்க உட்காரு. பரவாயில்ல, இருக்கட்டும். ஆனா உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன், இதுக்கப்புறம் அந்த பாண்டி பையனை வீட்டுக்குள்ள சேர்த்தீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்ல. நானும் சும்மா விட மாட்டேன். சரி, நான் வரேன் கோபி. வாங்கய்யா. நன்றிங்கய்யா. கோபி, என்ன மன்னிச்சிடுறா. என்ன சித்தப்பா நீங்க? இவ்வளவு விஷயம் நடந்திருக்குன்னு தெரியாம நான் அடிச்சிட்டேன்டா கோபி. என்ன மன்னிச்சிடுறா, மன்னிச்சிடுறா. இதான்டா நான் அன்னைக்கே சொன்னேன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் பாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம்டா. நீ வேண்டாம் சொன்ன. நீ இப்போ ஒண்ணு கட்டுப்பல. அண்ணே, நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போய் பாண்டி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தலாம். அவரை தடுக்காதீங்கண்ணே, அவன் மேல கம்ப்ளைண்ட் பண்ணட்டும். ஆமா, கம்ப்ளைண்ட் பண்ணி தண்டனை வாங்கி கொடுக்கணும். சரி, கம்ப்ளைண்ட் பண்றீங்க, அவனை தூக்கி உள்ள வச்சிருவாங்க, அவன் திருந்திருவானா? ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க, நம்ம போலீஸ் கிளிஷன் போனா கடைசி வரைக்கும் நம்ம எதிரியாத்தான் பாப்பான். நம்ம வீட்டு புள்ளைய வரமாட்டான். ஏடா, எப்படிதான்டா அதை சரி பண்ணுவ? எனக்கு தெரியல சித்தப்பா, நானும் எவ்வளவு செஞ்சு பார்த்துட்டேன். கூப்பிட்டு நம்ம எல்லாரும் உட்கார்ந்து பேசணும். அவன் அப்படியே அம்மான்னு விட்டுற முடியாது. பாத்தீங்களா, இப்ப கூட பாண்டி மேல எவ்வளவு பாசமா பேசுறான் பாத்தீங்களா? அது பாண்டி மேல தப்பு இல்ல, எல்லாரும் சொல்ற மாதிரி என் மேலதான் தப்பு. புள்ளைய வளர்த்த விதம் சரியில்லை, அதான் என் மேலதான். அதை விடுங்கய்யா, அதை விடுங்க. அவளை கெடுக்க பார்த்தான், உன்னை ஆளை வச்சு கொலைசைய பார்த்திருக்கான். இந்த உண்மை தெரிஞ்சோம்
அதை மூடி மறைச்சு நீ அவனை காப்பாத்துறன்னா அப்படி என்ன 2 பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங்? இன்னும் என்ன செய்ய காத்திருக்கீங்க? சும்மாரியா இப்பதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சிருக்கு, புதுசா இன்னொரு பிரச்சனை கலப்பாது நீ. வாங்க, ஜவுளி கடையில போட்டது போட்டபடி இருக்கு. வாங்க வாங்க. கோபி கோபி தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு கோபி. என்ன பண்றது, என் பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு என்னால தாங்கிக்க முடியல. அத நானும் உன்னை கண்டபடி பேசிட்டேன். ஏன் புஷ்பா, மன்னிச்சிரு. எத்தனை முறை தான் நீங்க இப்படி பேசுவீங்க? எத்தனை முறை தான் மன்னிப்பு கேட்பீங்க? இதுக்கு ஒரு அளவே கிடையாதா? என்ன உங்களுக்கு எல்லாம் நானும் என் பிள்ளையும் வாய் பொத்திக்கிட்டு பேசாம நடந்தே இருக்கும். அதனால நீங்க என்ன வேணா பேசுவீங்க இல்ல? இல்ல மாத்திக்குங்க. கல்யாண வேலை நிறைய கிடக்கு. வாங்க. அத்தா, என்ன மன்னிச்சிருங்க அத்தா. விஷயம் எதுவும் தெரியாம நான் பாட்டுக்கு ஏதோ பேசிட்டேன். பாண்டிய பத்தி நான் அன்னைக்கே சொன்னேன், நீங்க தான் நம்பல. இப்ப யாவது அவளை பத்தி புரிஞ்சுக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன்? அந்த நிமிஷம் வேணா செத்துருப்பேன். இங்க பாரு மகா, நான் தான் சொன்னேன்ல, என் மேல நீங்களா இவ்வளவு அன்பு வச்சிருக்கும் போது எனக்கு எதுவுமே நடக்காது. அப்படி நடக்கணும் இருந்துருந்துச்சுன்னா இன்னைக்கு நடந்திருக்கணும். தப்பிச்சிட்டேன்ல. இது மாதிரி தான் எல்லாத்துல இருந்துமே நிச்சயமா தப்பிச்சிருவேன். இனிமே அந்த மாதிரி நடக்காது, எல்லாம் மாறிடுவோம். போ, முகத்தை கழுவிட்டு கிளம்பு, கடைக்கு போலாம்.